வெளிநாட்டு பயணிகள், உள்நாட்டு பயணிகள், இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக இன்றைக்கு கன்னியாகுமரி கண்ணாடி இழை பாலம் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அந்த பாலத்தை அவருடைய திருக்கரத்தால் திறந்து வைத்தார்கள். அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, ஆனால் கலைஞர் அவர்கள் வள்ளுவன் ஐயனுடைய சிலையை திறந்து 25 ஆண்டு காலம் நிறைவடைகிற ஒரு வெள்ளிவிழா ஆண்டு. அந்த வெள்ளிவிழா ஆண்டை நினைவை போற்றுகின்ற வகையில்தான் இந்த கண்ணாடி இழை பாலத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த கண்ணாடி இழை பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்தால் 77 மீட்டர் நீளம் கொண்ட அந்த கண்ணாடி பாலம். அதில் மையப்பகுதியில் ஏறத்தாழ 65 மீட்டர் கண்ணாடியால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலம். அதனால தான் உலகத்தினுடைய சுற்றுலா பயணிகள் கூட அதை கண்டு ரசித்தார்கள். நாளுக்கு நாள் கூட்டங்கள் லட்சக்கணக்காக கூட ஆரம்பித்தது. இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்ற அந்த 3 நாள் அரசு விடுமுறை போது கூட தொடர்ந்து அந்த கண்ணாடி இழை பாலத்தில் பயணிகள் பயணித்து கொண்டிருந்தார்கள். காரணம், ஒரு பகுதியில் வள்ளுவர் சிலை, இன்னொரு பகுதியில் விவேகானந்தருடைய பாறை, இரண்டையும் இணைக்கிறது தான் அந்த கண்ணாடி பாலம். அதை பற்றி நான் சட்டமன்றத்தில் விரிவாகலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அது ஏறத்தாழ 37 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பாலம். அந்த பாலத்தினுடைய ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டி முடித்த ஒப்பந்ததாரர்கள் 10 ஆண்டுக்கு மெயின்டெனன்ஸ் அவங்களே பண்ணிக்கணும், பராமரிப்பு அவங்களே பண்ணிக்கணும்.